ஸோ இது பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல யூஸ் பண்றது இது, நாங்க யூஸ் பண்றது இது. ஒன்றும் இல்லை, மார்க்கெட்ல ஒரு சிலிண்டர் வச்சு அதுல கல்லு மண்ணு கறி கொட்டிடுவாங்க. ஸோ இதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃபில்ட்ரேஷன் அக்யூரசி அந்த அளவுக்கு கிடைக்காது. அதுவும் இல்லாம இந்த மீடியாவை வந்து 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாத்தணும்ன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வந்து எண்டப் ஆவாங்க. அந்த மீடியாவை மாத்தலன்னா உங்களுக்கு ஃப்ளோ கம்மியாகும், கிறிஸ்டல் அந்த கிளாரிட்டி கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ அதனால மாத்தணும்னு நினைக்கும் போது அவங்களால அந்த மீடியாவை கூட வெளியே எடுக்க முடியாது. ஏன்னா அது ஒரு மாதிரி அப்படியே சிமெண்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு அதை எடுக்கணும்னு நினைச்சா அவங்க அந்த வெசலை உடைச்சுதான் எடுக்கிற மாதிரி இருக்கும். சோ நம்ம மீடியாவை மாத்தணும்ன்றதுல போயிட்டு வெசலையை உடைக்கணும்ன்ற மாதிரி எண்டப்பாங்க, டோட்டலா புதுசு போடுறாங்க, அந்த மாதிரி ஆயிடும். சோ அதுக்காக தான் நாங்க என்ன பண்ணோம்னா ஒரு ரீப்ளேசபிள் மீடியா அப்படின்றத ஒண்ணு எடுத்துட்டு வந்துட்டோம்னா சோ வெசலையை கை வைக்க தேவையில்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பொருள்ல கை வைக்காம இருக்கிறோமோ அந்த அளவுக்கு பொருள் நல்லா வந்துடும். அதுக்காக தான் நாங்க இந்த மீடியாவை யூஸ் பண்றோம். இதுல வந்து 4 லேயர் நாங்க காட்டியிருக்கோம் இல்லையா? இதுல 2 லேயர் வந்து ஒரு சிலிண்டர்ல போடுவோம், இன்னொரு 2 லேயர் இன்னொரு சிலிண்டர்ல போடுவோம். சோ இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சி பிளஸ் சைலெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது வந்து அப்படியே ஒரு குருளையா இருக்கும். ஓகேங்களா? அதனால உங்களுக்கு வந்து அந்த ஃபில்ட்ரேஷன் அக்யூரசி நல்லா கிடைக்கும். உங்களுக்கு மீடியாவும் மாத்த தேவையில்லை, அந்த பேக் வாஷ் பண்ணாலே உங்களுக்கு வந்து இதுல இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே வந்துடும். ஓகேங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. இது வந்து மார்க்கெட்ல நார்மலா போடுற ஆக்டிவேட்டட் கார்பன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது நாங்க யூஸ் பண்ற கார்பன். சோ உங்களுக்கு தெரியுது அந்த பளபளப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுலயே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிடும். ஏன்னா இது வந்து கறி அந்த கோல் பேஸ்ட் சார்கோல்னு சொல்லுவாங்க, இது வந்து கோகனட் ஷெல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இயற்கையில இருந்து வரும். ஓகேங்களா?